உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் பாட்டி பேச்ச தட்ட முடியாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க. இதுல வெண்ணிலா மேல எந்த தப்பும் இல்ல. மேடம், நீங்க என்ன சொன்னாலும் என்னால சமாதானம் ஆக முடியாது மேடம். நல்லா திட்டம் போட்டு என்னை ஏமாத்தி இருக்கா. நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன். மனைவியாவும் ஏத்துக்க மாட்டேன். கோபத்திலயும் ஆத்திரத்திலயும் எடுக்கிற எந்த பெருமுடிவும் சரியா இருக்காது ரஞ்சித். கிட்டத்தட்ட என்னோட கல்யாணம் கூட உங்க கல்யாணம் மாதிரிதான். ஹஸ்பண்ட் சருக்கு பிடிக்காம தான் நடந்துச்சு. ஆனா இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலையா? வெண்ணிலாவ எப்படி எங்க குடும்பத்துல ஒருத்தியா நான் நினைச்சிட்டு இருக்கேனோ அதே மாதிரிதான் உன்னையும் என் கூட பிறந்த சகோதரனா நினைக்கிறேன். நீயும் என்ன உன் கூட பிறந்தவளா நினைச்சேன்னா நான் உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு நல்ல வழிதான் காட்டுவேங்கிற நம்பிக்கை இருந்தா இப்போ என் கூட என் வீட்டுக்கு வா. வெண்ணிலா ஏமாத்துக்காரின்னு உன் மனசுல ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி என்னையும் ஏமாத்துக்காரின்னு நினைச்சிட்ட போல இருக்கு. சரி, நான் வரேன். மேடம், ஒரு நிமிஷம் மேடம். எனக்கு வெண்ணிலா மேலதான் ஆத்திரம், கோபம் எல்லாம். உங்க மேல இல்ல மேடம். உங்களுக்காக நான் வரேன் மேடம். ரொம்ப சந்தோஷம். வா. வெண்ணிலா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சரியா? மாறி கண்டிப்பா ரஞ்சித சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வருவா. ஆமா வெண்ணிலா, மாறி ஒரு விஷயத்துல இறங்கிட்டா கண்டிப்பா அதுல ஜெயிச்சுதான் அவளுக்கு பழக்கம். சிஸ்டர், உங்க சின்ன மருமக பச்சோந்தியோட குசும்ப பாத்தீங்களா? சைக்கிள் கேப்ல உங்களை ஓட்டுறா சிஸ்டர். ஓட்டுறவங்களை விட்டுருங்க. ஐயோ, என் வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. சிஸ்டர் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குதே. அந்த தம்பி வரட்டும், நான் பேசுறேன். ஆமா வெண்ணிலா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, தைரியமா இருங்க. ரஞ்சித் வந்தாச்சு. சிஸ்டர், பெரியம்மா, பெரியம்மா, மாறி ரஞ்சித் கூட்டிட்டு வந்துட்டா. ரஞ்சித் வந்திருக்காரு. வாங்க ரஞ்சித். வா, உட்காரு. பாத்தீங்களா சிஸ்டர், அவன் கொழுப்ப சோளக்கொலை பொம்மை உங்களை மதிக்கவே இல்லை. வெண்ணிலா பக்கத்துல உட்காரு ரஞ்சித். உங்க வைஃப் பக்கத்துல உட்கார்றதுக்கு என்ன தயக்கம் வக்கீல் சார்? கொஞ்சம் க்ளோஸா உட்காருங்க. ஹலோ பொறி உருண்டை, நீ தான் ஒய்ஃப்னு சொல்ற, ஆனா அவரு நைஃப பார்த்த மாதிரி பதறி போய் நிக்கிறாரு. அட உட்காருங்க சார். உட்காருங்க. என்ன? ஐயோ, நல்ல சேர்ந்து உட்காருங்க. ரஞ்சித், நான் ஏதோ உங்களுக்கு அட்வைஸ் பண்றதா நினைக்க வேண்டாம். வீடு, மனைவி, மக்கள், இது மூணுமே நம்ம கையில கிடையாதுன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது 100% கரெக்டான விஷயம். என்ன சிஸ்டர், வீடு, மனைவி, மக்கள்ங்கிற படத்தை மாப்பிள்ள எப்பயோ பாத்துருப்பான் போல இருக்குது. சென்டிமெண்ட்களை அள்ளி வீசுறா. கல்யாண விஷயத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன். கிடைச்ச வாழ்க்கைய, புடிச்ச வாழ்க்கைய மாத்திக்கிறதுல தான் சந்தோஷம், நிம்மதி, அமைதின்னு எல்லாமே கிடைக்கும். ஆமா. சிஸ்டர், மாப்பிளைக்கு கண்ணு தெரியாம போச்சுல, அதனால ஞானோதயம் வந்துருச்சு போல சிஸ்டர். தத்துவ முத்துக்களை அள்ளி அள்ளி வீசுறான் பாருங்க. சுவாமிக்கு பின்னாடி ஒளிவட்டம் ஒண்ணு இருக்கும்ல, அது மட்டும் மிஸ்ஸிங். சும்மா உன்னை என் மகனா நினைச்சு சொல்றேன் தம்பி. வெண்ணிலா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு மனைவியா வைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீ வெண்ணிலா மேல கோவப்படாத. இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் எழுதி வச்சத யாராலையும் மாத்த முடியாது. நல்ல ஜோடி பொருத்தம். இவ பிட் பாக்கெட், அவன் சோளக்கொலை பொம்மை. சரி, கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ள முதலா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என் கையால சமைச்சு விருந்து வைக்க போறேன். சூப்பர் மாரி. ஸ்ரீஜா, வா.
ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தோம்னா சீக்கிரமா விருந்து ரெடி பண்ணிடலாம். சூரிய மாமா, பெரியமா, நீங்க 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருங்க. நாங்க ரெடி பண்ணிட்டு உங்களை சாப்பிட கூப்பிடுறோம். சரி ஹாஸ்னி. பாத்தீங்களா சிஸ்டர் இந்த அநியாயத்தை? முன்னெல்லாம் சாமியார்களுக்கு மட்டும்தான் சோத்த போட்டு திரிஞ்ச ஆளுவா, இப்ப வரவன் போறவனுக்கு எல்லாம் சோத்த போட்டுக்கிட்டு திரியிற ஆளுவா. நம்ம சொத்தை எப்படி எல்லாம் அழிக்கிற ஆளுவா பாத்தீங்களா? உங்க சொத்தை அழிக்கிறாளுன்னு சொல்ல வந்த சிஸ்டர். சொத்துன்னு சொன்னவன எப்படி கரெக்டா கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணது பாரு. சரி சரி, சீக்கிரமா போய் ரெடி பண்ணுங்க. சரிங்க மாமா. வா. வந்துடுறேன். திங்காம போக மாட்டாங்க போல. புது பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்து பக்கத்துல உட்காருங்களே. மாறி மாறி இந்த அட உட்காருங்க. கொஞ்சம் தள்ளி. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு ஐட்டங்கள் பாருங்க சிஸ்டர். சாப்பிடுங்க. இருங்க இருங்க இருங்க. இருங்க, என்ன பழக்கம் அது? இல்ல என்ன பழக்கம்னு கேக்குறேன். புது பொண்ணு மாப்பிள்ள இப்படி ஹோட்டல்ல சாப்பிட வந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. வக்கீல் சார், நீங்க முதல்ல உங்க ஒய்ஃப்க்கு ஊட்டி விடுங்க. வெண்ணிலா, நீ உன் ஹஸ்பண்ட் கூட்டி விடு. என்ன 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பூட்டி விட்டுக்கோங்க. என்ன கன்றாவிடா இதெல்லாம். ஹாஸ்னி சொல்றது கரெக்ட் தான். என்ன பாக்குறீங்க? 2 பேரும் ஊட்டி விட்டுக்கோங்க. லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். வெண்ணிலா, நீங்க ஃபர்ஸ்ட் ஊட்டி ஊட்டி விடுங்க. விடுங்க. ஊட்டி விடுங்க. சூப்பர். வக்கீல் சார், இப்போ நீங்க கொஞ்சம் ஊட்டி விடுங்க. கருமம், இந்த கன்றாவி எல்லாம் பாருங்கனால பார்த்து தொலைக்க வேண்டியதா இருக்குது. ஐயோ, கண்ணே அவிச்சிரும் போல இருக்குதே. சூப்பர். சிஸ்டர், போற போக்க பார்த்தா இங்கேயே சாந்தி முகூர்த்தத்தையும் முடிச்சிட்டு புள்ளைய பெத்து கையில எடுத்துக்கிட்டு அப்புறமா தான் கிளம்புவா போல இருக்குதே. என்ன கொடுமடா இது. ஆமா மொத்தமா எல்லாரும் இங்க புரோக்கர் வேலை தான் பாக்குறாங்க. சிஸ்டர், இதுல பொரி உருண்டையும் பச்சோந்தியும் ஹெவியா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர். ஹஸ்பண்ட் சார், ரஞ்சித்துக்கும் வெண்ணிலாக்கும் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்க கையாலேயே கொடுங்க. 2 பேரும் சேர்ந்து நின்னு கொடுங்க. வெண்ணிலா, உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து நின்னு வாங்கிக்கோமா. ரஞ்சித், வாங்கிக்கோங்க. 2 பேரும் வாங்கிக்கோங்க. 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 வெக்கங்கிட்டு போய் இதெல்லாம் வாங்குதுங்க பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.